இப்போ காம்ப்ளெக்ஸையும் ஐசோமரிசத்தையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் CONH3 5 NO2 ஸ்கொயர் பிராக்கெட் Cl2. ஸோ காம்ப்ளெக்ஸ் இன்சைடு லிகான்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது. NO2 அண்ட் NH3 லிகாண்ட் அமைன் அண்டு நைட்ரேட்டோ ப்ரெசன்ஸாக இருக்குது. இதில் நைட்ரேட்டோ வந்து ambient nucleophile. Ambient nucleophile means it attached with the different kind of donor atoms. For example, NO2. In NO2, nitrogen acts as a donor atom. In nitride, ONO, here oxygen acts as a donor atom. So it can contain two kind of ligands with the same molecule. So that is called ambient nucleophile. Ambient nucleophile இருந்தது அப்படின்னா இது NO2ஆவும் ஆக்ட் பண்ணும், தென் ONO-வும் ஆக்ட் பண்ணும். இது மாதிரி இருந்ததுன்னா இது டிஃப்ரெண்ட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் கால்டு லிங்கேஜ் ஐசோமெரிசம். அப்போ A வந்து 2ஓட மேட்ச் ஆகுது. தென் B CONH3 5 SO4 ஸ்கொயர் பிராக்கெட் Br. இதுல Br வந்து கவுண்டர் அயான் வந்து லிகாண்டாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், லிகாண்ட் வந்து கவுண்டர் அயானாவும் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது மாதிரி இருக்கிறத லைக் அயனைசேஷன் ஐசோமெரிசம் நம்ம சொல்லுவோம். அயனைசேஷன் ஐசோமெரிசம்ல இட் ஃபார்ம் டிஃபரெண்ட் அயான்ஸ் இன் த அயனைசேஷன் ப்ராசஸ்ல டிஃபரெண்ட் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ மேபி இப்போ Br இருக்குன்னா நம்ம அயனைஸ் பண்ணும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது அயனைஸ் ஆகாது, அவுட் சைட்ல கூடிய Br மைனஸ் மட்டும் அயனைஸ் ஆகும். ஸோ Br மைனஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ Br எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு லைக் SO4 அவுட் சைடு கவுண்டர் அயனா வந்ததுன்னா நம்ம சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணும்போது SO4 2 மைனஸ்னு அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆன் அயனைசேஷன் ஃபார்ம் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அயான்ஸ். That is called ionization isomerism. So B match with the third one. Next CONH3 6 square bracket with CrCN6 square bracket. It contains two complexes, bimetallic complex. இது மாதிரி bimetallic complex வந்தது அப்படின்னா we can inter-exchange the ligand between the two complexes. இங்க இருக்கக்கூடிய NH3 இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய C இங்கேயும் inter-exchange பண்ணாலும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் வேரி ஆகாது. அப்படி இருக்க ஐசோமெரிசம் லைக் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஸோ அப்போ C வந்து ஃபோர்த் ஒன்னோட மேட்ச் ஆகுது. இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் வந்தாவே நம்ம லைக் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லிகாண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். தென் ஃபோர்த்து COH2 6 Cl3. இதில் சால்வெண்ட் மாலிகுல் வாட்டர் ப்ரெசன்ஸாக இருக்கு. ஸோ சால்வெண்ட் மாலிகுல் கேன் எக்ஸ்சேஞ்ச் இன்டு த கவுண்டர் அயான். ஸோ சால்வெண்ட்டாக இருக்கக்கூடிய H2 லிகாண்டா இருக்கு. இந்த லிகாண்ட் அவுட் சைடு இருக்கக்கூடிய Cl ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய H2 இங்கே ரீப்ளேஸ் ஆகும்போது Cl வந்து ஒன்று இன்சைடு வரும். இது மாதிரி வாட்டர் மாலிகுல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு சால்வேட் ஐசோமெரிசம் ஆர் ஹைட்ரேட் ஐசோமெரிசம் சொல்லுவோம். ஸோ D வந்து 1ஓட மேட்ச் ஆகுது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A2 B3. தட் மீன்ஸ் A2 B3 C4 and D 1. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர்.